நீங்க 2 பேருமே மாங்க மாங்க நமக்கு சேவை பண்ணிட்டு இருந்தா நானும் அக்காவும் என்ன பண்றது? ஏன் என் கழுத்து சும்மா தானே இருக்கு? வந்த அக்கா தங்கச்சி 2 பேரும் என் கழுத்தை பிடிச்சு அமுக்குங்க. என்னம்மா இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? பின்ன என்னடி, லேசா மயக்கம் போட்டு விழுந்தேன். உங்க அப்பா என்னடானா மெதுவா நட, அதையும் எங்க வீட்டுல வந்து நடன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. உன் அம்மா அதுக்கும் மேல ஒரு கர்ச்சீப்ப கையில எடுத்தா கூட வெயிட்ட தூக்காதீங்கன்னு சொல்லி ஓடி வரா. இப்ப நீங்க எல்லாம் என்ன படுத்த படுக்கையாவே மாத்திட்டீங்களே. பாண்டியம்மா, நீதான் இதையெல்லாம் அவஸ்தையா நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா நாங்கெல்லாம் இத அன்பா பண்றோமா? அன்பா பண்றதுக்கும் ஒரு அளவு இருக்குங்க. ஒருத்தரை ஒரு தடவை பார்க்கும்போது வணக்கம் சொல்லலாம். அதுக்காக நாள் முழுக்க பார்க்கும் போதெல்லாம் வணக்கம் சொன்னா மரியாதை மாதிரி தெரியாது, கிண்டல் பண்ற மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, அப்பா பொண்ணுங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நான் நல்லா நலமா நடமாடுற நிலைமையில தான் இருக்கேன். என் வாழ்க்கை சக்கர நாற்காலிக்குள்ள இன்னும் முடங்கல, புரிஞ்சுதா? இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு கோவம் வரக்கூடாதுமா. நீங்கன்னா எங்களுக்கு கொல்ல பிரியமா. அதனாலதான் உங்களை விட்டு நகராம சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி நினைக்கிறவங்க நான் இங்க வந்ததுக்கு பின்னாடி பாசத்தை காட்டக்கூடாது. நான் அந்த வீட்டுல இருக்கிறப்போ உரிமையா வரணும், கொஞ்சணும், முத்தம் கொடுக்கணும், கொண்டாடணும். என்னம்மா என்னமோ எல்கேஜி குழந்தை மாதிரி எதுவும் தெரியாத மாதிரி பேசுறீங்க. அந்த வீட்டுலதான் பெரியப்பா பெரியம்மா அண்ணன்னு 3 முள்வேலி இருக்கே. அந்த முள்வேலியை தாண்டி நாங்க எப்படி வர்றது? உங்களுக்கு முத்தம் கொடுக்கறது, உங்களுக்கு கொஞ்சிறது. நான் வக்கீலா வரத்துக்கே எதிர்த்து வாயத வாங்கினவரு எங்க செண்மக பாண்டி பெரியப்பா. அவரா எங்களை பாசமா அனுமதிப்பாரு? கேடுகட்ட காஞ்சனாவை கூட அவர் தன்னோட சொந்தமா ஏத்துப்பாரு. ஆனா எங்களை உறுத்தலாதான் பாக்குறாரு. கௌரி கண்ணு, எப்பவும் போல நம்ம பொறுமையை காப்போம். கூடிய சீக்கிரத்துல அண்ணனோட மனசு மாறிடுண்டா. நீங்க வரப்பா, அத்தி பூத்தா கூட பூத்துடும். ஆனா உங்க அண்ணனோட மனசு பூக்கவே பூக்காது. முதல்ல ஸ்கேன் எடுத்து அவருக்கு இதே இருக்கான்னு பாக்கணும்க்கா. அண்ணக்குடி ரொம்ப கொடுத்து வச்சவதான். நிஜமாவே 4 பொண்ணுங்களும் 4 தசை மாதிரி இருக்காளுங்களே. வா அண்ணக்குடி, உன்னை பத்தி தான் பொறாமையா சொல்லிட்டு இருந்தேன். நவகிரக நாயகி மாதிரி நீ நடுவுல இருக்க. 4 பொண்ணுங்களும் உன்னை சுத்தி இருக்காங்கல்ல. கொஞ்ச நாள் நான் உன் வீட்டுல இருக்க வந்த மாதிரி என் வீட்டுக்கு என் 4 பொண்ணுங்களையும் அனுப்பி வச்சிரு. உங்க அம்மா ஒண்ணு சொல்ல மாட்டா. பேசாம 4 பேரும் என் கூட வந்துருங்க. என்ன, என் கூட வந்துடுறீங்களா? வந்துடுறோமா? அம்மாவை தடுத்தாலும் நாங்க எல்லாரும் புறப்பட்டு வந்துருவோம். அக்கா இந்தாங்க, நீங்க இந்த காஃபியை குடிங்க. குடி பாண்டியம்மா, குடி குடி. இந்த புள்ளைங்க காட்டுற அன்பை பார்த்தா பேசாம இங்கே இருந்துடலான்னு தோணுதுங்க. இரு, உன்னை யார் போக சொன்னது? இங்கே இருந்துருமா. இத பாரு, நீ இந்த வீட்டுக்கு வரதுக்கு உன் சம்மதம் மட்டும் இருந்தா பத்தாது. அந்த வீட்டுல இருக்கிறவங்களும் சம்மதிக்கணுமே. அவங்க சம்மதம் சொல்லுவாங்களா? சான்ஸே இல்லப்பா. உங்க அண்ணன் ஒருத்தர் போதும் குறுக்க விழுந்து தடுக்கிறதுக்கு. இப்பவே நாம அம்மாவை ஏமாத்தி சொத்தை எழுதி வாங்கிருப்போமோன்னு சந்தேகப்பட்டு இருப்பாரு. அந்த மாதிரி கூடவா நினைப்பாரு? அந்த மாதிரி தான் நினைப்பாரு. நாங்க சொத்தா பாக்குறது உங்களை மட்டும்தாம்மா. உங்களை தவிர வேற எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். ஆமாம்மா, எனக்கு மட்டும் என்னடி, நீங்க 4 பேரும் தான் என்னோட பெரிய சொத்து. பிள்ளைங்க அக்கா மேல காட்டுற பாசத்தை பார்த்தா நாளடைவுல என்ன வெறுத்துருவாங்களோ.